அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி காமத்திரிகோணம் பற்றி நம்ம பார்த்தோம். காமத்திரிகோணம் பாவங்கள் என்ன அப்படின்னா 3, 7, 11. திருமணம் நன்றாக நடக்கணும், திருமண வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா இந்த 3, 7, 11 பாவங்கள் நன்றாக இருக்கணும். இந்த பாவத்தை எந்த ஒரு பாவ கிரகங்கள் பார்த்தாலோ இல்லை பாவ கிரகங்களால் கெட்டு போனாலோ என்ன நடக்கும்னா, எந்த பாவத்தில் அது கெட்டு போயோ பார்த்தோ இருக்குது அப்படின்னா அந்த பாவத்தின் அடிப்படை தன்மை ஜாதகருக்கு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ 3ன்றது என்னென்னா தைரியஸ்தானம். அடுத்தது என்னென்னா தேவையை பூர்த்தி செய்கிறத குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீரியஸ்தானம். அப்போது 3வது வீடு பாதிக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ 7ஆம் வீட்டுக்குரிய குடுப்பனை இருக்குதுன்னு ஒருத்தருக்கு வச்சிங்களேன். 3ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த வீரியத்தன்மை இல்லாதனால குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும்னு அர்த்தம். அதனால தான் இதை ஒரு காம திரிகோணத்தில் இந்த 3வது பாவத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது 3வது பாவத்துக்கு 2வது வீடு 4வது வீடு சுகஸ்தானமாக அமைகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3வது வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பேரும் இருக்குன்றது ஒரு அடிப்படையான கருத்தும் கூட. சரிங்களா? அந்த பாவம் தீய பார்வையினாலேயோ இல்லைன்னா பகை கிரகங்கள்னாலேயோ கெட்டு போயிருந்தது அப்படின்னா திருமண உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 7வது பாவம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுன்னா நட்பும் 7ஆம் பாவம் தான் வரும். நீங்கள் எப்படி மரணம் அடைவர்கள், மரணஸ்தானமும் 7வது பாவம் தான் குறிக்கும். அடுத்தது மனைவி, அடுத்தது கலத்திரஸ்தானமும் கூட. மனைவி கலத்திரஸ்தானம் இது எல்லாமே ஒரு இதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனைவி வருவாங்க இதெல்லாம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த பாவத்தின் பார்க்கக்கூடிய கிரகங்களையும் பொறுத்து மாறுபடும். பொதுவாக 7வது வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக பல ஜாதகங்களை பார்த்ததை சொல்கிறேன் அப்படின்னா, 7வது வீட்டில் கிரகங்களே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்ததுன்னா அந்த பாவத்தினால் வரக்கூடிய பெரும் பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஒருவேளை இப்போ கேந்திரஸ்தானங்களில் இப்போ சுபர்கள் இந்த வீட்டில் உட்காரன்னு வச்சேன், கேந்திராதிபத்திய தோஷம் அந்த 7வது வீட்டை பாதிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 7வது வீட்டை சீர்தூக்கி பார்க்கணும். வரக்கூடிய இன்னும் காலகட்டங்களில் இதை இன்னும் தெளிவாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது 11வது பாவத்தை நம்ம அடுத்த ஆடியோவில் அதை பற்றி கேட்போம். 11வது பாவம் என்ன அப்படின்னா, நினைத்ததை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இது என்ன அப்படின்னா 11வது லாபஸ்தானங்களில் ஒரு முக்கியமான ஸ்தானம். மனைவியின் பார்த்திங்கன்னா நமக்கு அமையக்கூடிய மனைவியினுடைய பொருளாதார நிலையை கூட இந்த ஸ்தானங்களை வச்சு அவங்க அதிர்ஷ்டம் உள்ளவர்களா இல்லையா அப்படின்றத குறிக்கும். நமக்கும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த 11வது பாவு குறிக்கும். அடுத்தது மூத்த சகோதரர்களுக்கும் நமக்கும் எப்படி உறவுகள் இருக்குன்றதை இந்த பாவங்கள் குறிக்குது. ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமத்திரிகோணமான 3, 7, 11ன்றது ஏதேனும் ஒரு வகையில் கெட்டு போனால் திருமண பந்தம்ன்றது கெட்டு போகும்ன்றது இன்னும் தெளிவாக வரக்கூடிய காலகட்டங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.